டேய் உள்ள போய் பார்க்கலாமா? டேய் வேணாடா. ஐயோ எங்க வந்தீங்க? என்ன பார்க்குறேன்? கூட வந்தாங்களா அம்மா? எங்க? உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் இல்லாத வீட்டில் பூஜையா? பார்க்கணுமே. வேண்டாம் வேண்டாம் உள்ள போகாத. வேண்டாம் உள்ள போகாதீங்க. சொன்னா கேளுங்க, உள்ள போகாதீங்க. எங்கடா அந்த அம்மாவையா காணோம்? இங்க எங்க வந்தீங்க? நீங்க இந்த பூஜை எல்லாம் எப்படி பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலாமா? டேய் சாமி, மாறா சாமிநாதா, அப்பவே சொன்ன கேட்டியா? ஒரு பாம்பு கடிச்சிருத்தோம், நம்ம இங்க வந்திருக்க கூடாது. இருக்க கட்டு. இந்த வேற வாயில போட்டுக்க. எச்சில் ஊறிட்டே முழுங்கிட்டு. சங்கரா, என் பொண்ணு பானு இன்னும் கிளினிக்ல தான் இருப்பா. இவனை சீக்கிரம் அவன் கூட்டிட்டு போ. விஷம் முறிக்கிற மருந்து அவட்ட நிறைய இருக்கு. சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா. சாமி அட சீக்கிரம் வாடா. கொஞ்சம் பொறுமையாடுறா டே. சே, வண்டி இருந்தாலும் சீக்கிரம் போயிருக்கலாம். படித்தூர்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன பயம்? முன்னெல்லாம் நம்ம பங்களா பக்கம் யாருமே வரமாட்டாங்க, இப்போ உள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்னையும் சேர்த்து. இந்த பாரு, இன்னும் என்ன நடந்தாலும் உள்ள வரக்கூடாது, புரியுதா? பாத்துரா. பானு, சாமிநாதனை பாம்பு கடிச்சிருது. வாட்? நீங்க போயிட்டு காலையில வாங்க.
எங்க போனீங்க? எங்க பங்களாவுக்கா? திலகத்தோட புடவை. ம் ம். உங்களை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? அங்கதான் ஆவி நடமாட்டம்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல. உங்கள் அம்மா மட்டும் தினந்தரம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காளே, அந்த ஆவியெல்லாம் உங்கள் அம்மா ஒன்றும் பண்ணாதா? அதெல்லாம் தெரியாது. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இந்த ஊர் நன்மைக்காக நான் போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஊர் நன்மைக்கும் உங்க பங்களாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுவும் எனக்கு தெரியாது. ஏதோ இருக்கிறதுனால தான் இந்த ஊர் மக்கள்லாம் எங்க அம்மா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. ஏன் ஒரு தாசியோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்ன மதிச்சு நல்லா பழகுறாங்க. உங்களுக்கு நிஜமாவே அந்த பங்களாவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இல்லையா? ஏன் இல்ல, அந்த வீட்ல போய் குடியிருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அம்மா தான் அந்த வீட்ல பாபாவோட ஆவி குடியிருக்கு, அது ஒரு கோயில் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா சொல்றதெல்லாம் விட்டுரு, உன் மனசை தொட்டு சொல்லு. உனக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் தான் நம்பிக்கை இருக்கா? அந்த பங்களாவை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா ஏதோ மர்மமான முறையில் நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு தோணல? இந்த பேச்சை இதோட விட்டுடலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ம், கிளம்புங்க. எனக்கு பசிக்குதுப்பா. ஃபீஸ் 10,000 ரூபாய். முதல்ல 2 பேரும் ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க. முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஃபீஸ் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் வேலை இல்லைங்கிறத குத்தி காட்டுறியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல, நான் சொல்ல வந்தது என்ன பானு, இன்னும் வீட்டுக்கு கிளம்பல? இதோ கிளம்பிட்டு இருக்கம்மா. என்னப்பா, கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்க. அப்படின்னா? நாதஸ்வர வித்வான் நாத கலாநிதி ஸ்ரீ ஸ்ரீ கல்யாண சுந்தரம் பிள்ளை. அவரோட கோபம் அப்படியே இருக்கு. பையன் அப்பா மாதிரி இல்லாம வேற யார் மாதிரி இருப்பான்? என்ன சங்கரா, மைத்திலி எப்படி இருக்கா? பார்க்கவே முடியறது இல்ல. நல்லா இருக்கா. பேசிட்டு இருந்த வரைக்கும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவா. விஷஜரம் வந்து பேச்சு போனதுல இருந்து அவ கலகலப்பே போயிடுச்சு. கவலைப்படாத, கல்யாணம் ஆனதும் எல்லாம் சரியா போயிடும். என்ன சொல்றேன்? அவ மனசுக்கு ஏத்த புருஷன் கிடைப்பான். அதுக்கப்புறம் அவ பேச்சு திரும்பி வந்தாலும் வரும், யாருக்கு தெரியும். பானு, போலாமா? இதோ கூட்டிட்டு வந்துடுறேம்மா. போலாமாடா? அம்மா, அப்புறம் ஒரு விஷயம். நாங்கள் விளையாட்டுத்தனமாக உங்கள் பங்களா பக்கம் போனது, சாமிநாதனை பாம்பு கடிச்சது, இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை சாமிநாதன் அப்பா கிட்டே சொல்லிடாதீங்கோ. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாம இருப்பீங்கன்னா சொல்ல மாட்டேன். இல்லை, இனிமேல் எதுவும் நடக்காது அந்த மாதிரி. என்னடா அவங்க கிட்ட போய் சும்மாறா, வா போலாம். வரேம்மா, வாடா. போலாமாம்மா? சாமி, என்னடா பானுவுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லிக்காம இப்படி கோச்சிட்டு வந்துட்ட? விடுறா. என்னடா நம்ம வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கோம்னு குத்தி காட்டுறாளா? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? இன்னும் ஒரு 100 ரூபா வச்சுட்டு இருப்பியா சினிமா பார்க்கறதுக்கா? அந்த விஷமுறிவு மருந்து 200-300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட சத்தியமா இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா? இங்கே பாரு, பானுவுக்கு உங்ககிட்டயும் இல்லை என்கிட்டயும் இல்லைங்கிறது நன்னா தெரியும். அவள் குத்தியெல்லாம் ஒன்றும் காட்டல. நட. ஏண்டா, கையில் என்ன கட்டுன்னு உங்கள் ஆற்றுல கட்ட என்னடா சொல்ல போகிற? ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறேன் விடு. என்னை தேனி கொட்டினதுக்கே எங்கள் அப்பா என்னை காய்ச்சி எடுத்துட்டார்.
இப்போ ராணி பங்களா பக்கம் போனது பாம்பு கொட்டினதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு வை. அவர் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவார், அப்புறம் நான் அவ்வளோதான். ஏன்டா பயந்து சாகுற? ம் ஏற்கனவே நம்ம 2 பேரும் வேலை இல்லாமல் வெட்டியாக சுற்றின்னு இருக்கோன்னு பேச்சு. இப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னு வை, உங்கள் அப்பா எங்கள் அப்பா மட்டும் இல்லை, இந்த ஊரே நம்மள தான் கரிச்சு கொட்டும். ஆமாம், ஊர் பெரிய புடலங்கா ஊர். புடலங்காயோ வெண்டைக்காயோ, இந்த ராணி பங்களா பக்கம் தாசி குடும்பத்தை தவிர வேறு யாரும் போகக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு தெரியும்ல. என்னடா? ஒன்றும் இல்லை, ஊர் சரி, நீ ஏன்டா பானுமா கிட்ட இப்படி வழியிற? அழியலடா, உனக்காக தான் அப்படி பேசினேன். எனக்காகவா? உனக்கு அந்த பானு மேலே ஒரு இது இல்லைன்னு சொல்லு. அதுக்கு தான் நாளைக்கு நீ அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு அவங்க அம்மா குறுக்க நிற்கக்கூடாது பாரு, அதான். அதுக்காக எப்படியா குழைவாங்க விளக்கண்ண மாதிரி? இந்த பாருப்பா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசினேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி விட்டுறேன். அப்படி சொல்லலடா. எப்படி சொல்லல? உனக்கு அந்த பானு மேலே ஒரு இதுவும் இல்லைங்கிறியா? சரி விடு, அவங்க அம்மாவை நாளைக்கு பார்க்கும்போது நானும் உன்ன மாதிரியே முறைச்சிக்கிறேன், சரியா? அப்படி இல்லடா, என்ன சொல்றேன்னா, அப்போ அந்த பானு மேலே நமக்கு பாடே சாமி, அவளுக்காகவது ஒரு நல்ல வேலையை தெரிவிக்கும் சொல்லிட்டேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆற்றுல போய் என்னடா சொல்ல போற? தோப்பகம் போயிருந்தேன், தேள் கொட்டிச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் விடு. இல்லை, 2 பேரும் ஒரே பொய்யை சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் கேட்டேன். சங்கரா, நம்ம பானு ஃபேமிலியில் பெரிய மர்மம் இருக்குடா. இருந்தால் இருந்துட்டு போட்டோமேடா. இல்லைடா, அவங்க தினம் இந்த ராணி பங்களாவுக்கு போய் பூஜை பண்ணணுங்கிறது தானே அவங்க குடும்ப ஐதீகம். ஆமாம். அப்படின்னா சுந்தராம்பாளுக்கு அப்புறம் பானு தான் போய் பூஜை பண்ணணும் இல்லையா? தலைமுறையாக பண்ணுறதுக்கு பேர் தான் ஐதீகம். இல்லைடா, பானோட எதிர்காலத்துக்காக நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, பானுவோட எதிர்காலத்துக்காக நீ அப்படி வரியா? சரி சரி சரி. ஏண்டா, அந்த பங்களாக்குள்ளே ஏதோ மர்மம் இருக்குன்னு நாமளே ஏன்டா நினச்சிக்கணும்? நிஜமாவே பாபாவுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டுமே. அப்போது ஓப்பனாக பண்ணாதான்டா பூஜை. இப்படி பாம்பு தேடலாம் சுற்றிட்டு இருக்கும்போது எது செஞ்சாலும் அது மர்மம் தான். சரி, இப்போ என்ன பண்ண போகிற நீ? பொறுமையாது பாரு. என்னடா என்கிட்டே சஸ்பென்ஸாக பேசுகிற? பொறுமையாக இருந்தா பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓஹோ, பொறுமையை பற்றி யார் யார் பேசுறதுன்னு இல்லாமல் போயிடுது. சங்கரா, என்னடா? ஐயோ, வீணை வாசிக்கிற சத்தம் கேட்கல? ஆமாம், கேட்கறது. இந்த பாபா வாசிக்கிறதா சொல்லுவாளே, அந்த வீணை சத்தம் தான்டா இது. ஆவி வீணை வாசிக்குதா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் கூட தான் நம்பலை. நம்ம ஊரில் பெரும்பாலும் சங்கீதக்காரர் தான் இருக்கா. நீ கூட தான் நாதஸ்வர குடும்பம். அப்படி இப்படி எடுத்துட்டா ஒரு 10-15 பேராவது நம்ம ஊரில் வீணை வாசிக்கிறவருக்கா. ஏன் எங்காத்துல கூட தான் இருக்கா மைத்திலி, அவ கூட தான் வீணை வாசிப்பா. அப்படி இருக்கும்போது வீணை சத்தம் கேட்கறது நம்ம ஊருக்கு என்ன புதுசா? அப்படி இல்லடா, இது மற்ற வீணை மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்கு. மந்திர ஸ்தாயிலேயே வாசிக்கிறாங்க, ஆலாபனையை தாண்டதில்ல. இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கியா? இந்த வீணை சத்தம் மட்டும் ஊர்ல எங்க இருந்தாலும் கேட்குது. அதனால தான் இது பாபா வாசிக்கிறதா சொல்லுவா. இந்த கதையெல்லாம் வேண்டாம், ஏதோ உயிரோட இருக்கிற மனுஷன் தான் வாசிக்கிறான். யாரோ வாட்சின்னு போட்டோம், வா அதுக்கு போகலாம், நேரம் வருது. வாடா.